கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 14 அதிகாரம் 24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் தான் நடக்குமாம், அவர் நிர்ணயித்த காரியங்கள் நிலை நிற்கும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியும் பவரும் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குமே தவிர நமக்கு விரோதமான எந்த நினைவுகளும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அப்போ அத்தனை அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த ஒரு தேவன் நமக்கு இன்றைக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால இன்றைக்கு அவர் என்ன நினைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏசாயா 55:8-9 வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்மை குறித்து இந்த காரியம் இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா நம்மை காட்டிலும், நம்முடைய நினைவுகளை காட்டிலும், நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் நமக்கு மேலானதை தர விரும்புகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால இன்றைக்கு அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மேலும் சங்கீதம் 40:5 பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் போது எவ்வளோ யோசனைகள், எவ்வளோ நினைவுகள் என் மேல நீர் வைத்திருந்தீரப்பா, எனக்கு உம்முடைய நினைவுகள் நிமித்தம் நீர் செய்த அதிசயங்களை நான் விவரித்து சொல்லக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு தேவன் தாவீதுக்கான நன்மைகளை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இதை குறித்து வேதத்துல நம்ம உதாரணத்தை பார்க்கும்போது சாலமோன் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது சாலமோன் கிட்ட 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பிறகு தேவன் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி சாலமோன் கிட்ட கேட்கும்போது சாலமோன் சொல்லுகிறார், எனக்கு ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னு சொல்லி சாலமோன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டபடியினால நான் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தர்றதும் இல்லாம நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள்ல இருக்கிற ராஜாக்கள்ல ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இதுதான் அவருடைய வல்லமை. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே இன்றைக்கு வரைக்கும் சாலமோனுடைய ஞானத்தை நம்ம உலக மக்கள் கூட படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் நினைச்சிட்டா அது என்ன செய்யுது, நடந்துரும். அப்போ அன்றைக்கு சாலமோன் ஒருவேளை குறைவா தான் கேட்டிருக்கலாம், ஆனா அவன் கேட்டதற்கும் அதிகமாய் தேவன் கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கு நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். மேலும் 1 ராஜாக்கள் 10 அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, சாலமோன் நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லையா, அவ்வளோ திரளான ஐஸ்வர்யம் சாலமோனுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை. இன்றைக்கும் இதே வார்த்தையின் மூலம் உங்க ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுகிறார். உங்களுடைய பிளான்ஸை காட்டிலும் அவருடைய பிளான்ஸ் பெரியதா இருக்கிறவைகள், அவருடைய திட்டங்கள் உங்களை குறித்து அவர் நிர்ணயித்துக்கிற காரியங்கள் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக கிரியை செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சேனைகளின் கர்த்தராய் நீர் எங்களுக்காக நீர் நினைத்திருக்கிற காரியங்கள் அப்பா நடக்கும்படியாகும், நீர் நிர்ணயித்த காரியங்கள் நிலை நிற்கும்படியாகும், எங்களை குறித்ததான உம்முடைய மேலான நினைவுகள் அது நடக்கும்படியாகும் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நீர் கிரியை செய்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா
இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.